ஐயப்பந்தாங்கல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க போல். அது தொடர்ந்து அந்த ஃப்ளாட்டில் தான் பிக் பாஸ் விக்ரமனும் இருந்திருக்கிறார் போல். அப்போ ஏற்கனவே அது சம்மந்தமாக தான் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ராஜ்முரனுடைய ஒய்ஃப் அவங்களும் ஒரு மீடியா பர்சன் தான், சேனலில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்னுடைய 13 வயசு பையன் இருக்கிறான், அந்த பையன் கூட அங்கே பார்க்கிங் கூட போக முடியல, கார் பார்க்கிங் கூட அந்தளவுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எப்பயோ ஒரு முறை அஜித்தை ஒரு டிராவலில் பார்த்துருக்காரு. அப்புறம் படம் பண்ணுவோம் சார்னு கேட்டிருக்காரு. ஓகே பண்ணுவோம். அது ஒரு கட்டாசி ஒரு நடிகர் இன்னொரு நடிகர்கிட்ட என்ற ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த சைடு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஜோதிகா அவர்கள் பாலிவுட் சினிமாலேருந்து வெப் சீரிஸ் படம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவிலே ஒரு விமர்சனம் வந்து வச்சிருக்காங்களே. ஜோதிகா மட்டும் வைக்கல, பல நடிகைகள் வச்சிருக்காங்க. இந்தியன் சினிமாவே ஆணாதிக்க சினிமா தான். ஹிந்தி படமாக இருக்கட்டும், பெங்காலி படமாக இருக்கட்டும், ஒரிசா படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு ஃபார்மெட். இப்போ அதுவே இந்தியன் சினிமாவே, தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது. இந்தியன் சினிமாவிலேயுமே வந்து ஐஸ்வர்யா ராயவே நீங்கள் வந்து பாடலுக்கு தானே பயன்படுத்துறீங்க. இல்லை, கங்குவா படத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. கங்குவா படம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். கடுமையான உழைப்பு தான், பெரிய பொருட்செலவு தான். பட் படம் ரசிக்கிற மாதிரி இல்லைங்கிறதான குற்றச்சாட்டு. அந்த படம் பார்த்த எல்லாரும் 90% மக்கள் இந்த படம் அவங்களுக்கு பெருசாக அவங்கள வந்து ரீச் ஆகலை, டச் பண்ணல. ஆனால் ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அந்த முயற்சி சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறோம், இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம். ஆனால் பட் ரிசல்ட் சரியில்லையே. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் வந்து திரு ஜுபேர் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து, ஜோக்கர் படத்தோட டைரக்டர் ராஜ்முருகனோட ஒய்ஃப் வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் சார் நடந்துட்டு இருக்கு இப்போ? ஐயப்பந்தாங்கல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க போல். ஓகே. அது தொடர்ந்து அந்த ஃப்ளாட்டில் தான் பிக் பாஸ் விக்ரமனும் இருந்திருக்கிறார் போல். அப்போ ஏற்கனவே அது சம்மந்தமாக தான் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ராஜ்முரனுடைய ஒய்ஃப் அவங்களும் ஒரு மீடியா பர்சன் தான், நிறைய சேனலில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்னுடைய பையன் 13 வயசு பையன் இருக்கிறான், அந்த பையன் கூட அங்கே பார்க்கிங் கூட போக முடியல, கார் பார்க்கிங் கூட அந்தளவுக்கு பயமாக இருக்குது, நிறைய அந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து யாரோ ஒரு வீடியோ ஒன்று லைக் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரமன் வந்து இந்த மாதிரியான லேடி கட்டப் போட்டு போகிறாருங்கிற செய்தி தான் பார்த்தோம். பார்த்து அதை வந்து உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம், அதனுடைய ஃபுட்டேஜ் தான் எடுத்து இவங்க வந்து தப்பாக போட்டு எங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ரெண்டு தான் அவர் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த இருக்கிறாங்க, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், டென்னண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் அதை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தெரியும் அது ஒன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து சினிமா செலிபிரிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு? இல்லை சரி, இது சினிமா செலிபிரிட்டி இருந்தான்னா, நார்மலாக இருந்தானா, அவங்களுக்கு தப்பு பண்ணுறவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க இல்லையா. இது ஆல்ரெடி அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு, செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க, சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த அசோசியேஷனுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இல்லைங்கிறாங்க. இப்போ அதுதான் போலீஸ் உள்ளே வந்துருச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ண பிறகு அது 2 பேருமே மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துகிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரணையில் தான் தெரியும் அது என்ன நடந்திருக்கு, இல்லை யாரும் திட்டமிட்டு ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறது இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். ஆமாம். இப்போ இவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஷூட் தான், இப்போ வந்து இவரோட பேரை கெடுக்கிறக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தான் இந்த ஒரு கேஸுமே போயிட்டுருக்கு. ராஜ்முருகனோட ஒய்ஃப் வந்து கேஸ் கொடுத்து ஒரு பிரச்சனையுமே போயிட்டு, ராஜ்முருகன் கேஸ் கொடுத்த பிறகு தான் அந்த வீடியோ போயிருக்கு. அதை வந்து இதில் லிங்க் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே இருந்தோம், அவங்க காலி பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே இருந்திருக்காங்க, இப்போ காலி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இருக்கிறப்ப ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்து பார்த்தோம், அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் தான் அது. அதோட நாங்கள் காலி பண்ணிட்டு வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய சில வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. திட்டமிட்டே நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லைனுக்கு வந்த பிறகு என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏறக்குறைய பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியாக அவர் வீட்டில் இருக்கிறப்ப அங்கே இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிற விஷயமே நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்குது. நம்ப முடியாத விஷயமா இருக்குது. அவர் தவறு செய்யக்கூடியதான் வேறு எங்கேயாவது போய் தவறு பண்ணாங்க. தவறு செய்யக்கூடிய நபராகவே இருந்தாலும் வேறு பக்கம் தான் போயிருப்பார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அதே வீட்டில் இருக்கிறாங்க, அதே அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வீட்டிலேருந்து இறங்கி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து நம்புற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்பலை. அப்போ இவர் யாரோ பொலிட்டிக்கலாக கார்னர் பண்ணுறாங்க விக்ரமன் அப்படிங்கிறதான் தெரியுது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணால், அந்த ஃபுட்டேஜ் யார் எடுத்தா, இது எங்கேருந்து வந்திருக்குங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும்.
இதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் இந்த சைடு ஒரு பிரச்சனை நினச்சுன்னா ஜோதிகா அவர்கள் பாலிவுட் சினிமாலேருந்து வெப் சீரிஸ் படம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ் சினிமா மேலே ஒரு விமர்சனம் வந்து வச்சுருக்காங்களே. இல்லை, அந்த விமர்சனம்ங்கிறது காலங்காலமாக இருக்கிற விமர்சனம் தான். இன்னைக்கு ஜோதிகா மட்டும் வைக்கல, பல நடிகைகள் வச்சுருக்காங்க. இந்தியன் சினிமாவே ஆணாதிக்க சினிமா தான் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஹீரோயின், ஒரு 4 பாட்டு 2 ஃபைட்டு, ஒரு வில்லன், இந்த ஃபார்மெட்டு தான். நீங்கள் ஹிந்தி படமாக இருக்கட்டும், இங்கே பெங்காலி படமாக இருக்கட்டும், ஒரிசா படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு ஃபார்மெட். இந்தியன் சினிமானா அந்த பாட்டு, ஃபைட்டு, ஒரு ஹீரோயின், ஒரு காதல், இந்த ஃபார்மெட்டு தான். அப்போ அதுவே இந்தியன் சினிமாவே, தமிழ் சினிமா மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இந்தியன் சினிமாவிலேயுமே வந்து ஐஸ்வர்யா ராயவே நீங்கள் வந்து பாடலுக்கு தானே பயன்படுத்துகிறீங்க. அப்போ வந்து சுஷ்மா சென் பாடலுக்கு தானே பயன்படுத்துகிறீங்க. அப்போ தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது. இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வருது. இப்போ அதில் செலக்ட் பண்ணி தான் இவங்க ராட்சசி மாதிரி படங்கள் நடிக்கிறாங்க. பட் நம்ம தமிழில் அந்த மாதிரி படங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஹிந்தியில் அந்த படங்கள் அது கூட வாய்ப்பு இல்லையே. நம்ம ஜோதிகா சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமா இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது சினிமா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லேயாவது அந்த மாதிரியான படங்களுக்கு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க படங்களில் பண்ணவும் செய்கிறாங்க. ஆமாம், இவங்க மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி படங்கள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஸ்கோப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க சொல்லிடலாம் ஒட்டுமொத்த இந்தியா படங்களும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தனால தமிழ் சொல்லியிருப்பாங்க போல். இன்னொரு விமர்சனம் என்ன வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து தமிழ் சினிமாலே வந்து நிறைய படங்கள் வருது, ஓடாத படங்களுக்கே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுக்குறாங்க, நல்ல ரிவ்யூஸும் கொடுக்குறாங்க. ஆனால் சூர்யாவோட படங்களுக்கு மட்டுமே நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, பட் அவர் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்லை, கங்குவா படத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. கங்குவா படம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. கடுமையான உழைப்பு தான், பெரிய பொருட்செலவு தான். பட் படம் ரசிக்கிற மாதிரி இல்லைங்கிறதான குற்றச்சாட்டு. அந்த படம் பார்த்த எல்லாரும் 90% மக்கள் இந்த படம் அவங்களுக்கு பெருசாக அவங்கள வந்து ரீச் ஆகலை, டச் பண்ணல. ஆனால் ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. அந்த முயற்சி சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கிறோம், இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், ஆனால் பட் ரிசல்ட் சரியில்லையே, ரிசல்ட் அவங்கள வந்து ரீச் ஆகலையே. அப்படிங்கிற போது மக்களை கனெக்ட் ஆகலைன்னா எத்தனை இன்ஃப்ளூயன்சரை வச்சு எத்தனை புஷ் பண்ணியும் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது. கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படத்துக்கு விளம்பரமே தேவை, அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிடும். இன்றைக்கி அந்த மாதிரி சோஷியல் மீடியாவே வந்துச்சு. எல்லாருமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க. படம் பார்த்துட்டு வெளியே வந்து படத்தை பற்றி போட்டாங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, ஒரு வீடியோ போட்டாலும் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்படிங்கிற போது கண்டென்ட்டை வச்சு தான் சூர்யா தேர்ந்தெடுத்த படங்கள் சரியில்லாத படங்கள். கங்குவாங்கிற ஒரு படத்தை நீங்கள் வந்து படம் எடுத்து முடித்த பிறகாவது நீங்கள் பார்த்துருக்கணும். அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய பேசிக்காக வந்து ஆடியோவே பயங்கர ப்ராப்ளமாக இருந்துச்சு, எல்லோரும் பார்த்தோம். அப்படிங்கிறது ஒரு படத்தினுடைய ஒட்டுமொத்தமாக அதை வந்து காலி பண்ணிடுச்சு. அப்போ சரியான ஒரு படமாக இல்லாத பட்சத்தில் இந்த படம் மக்கள் கொண்டாடலை. இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த படம் நல்லா, கார்த்திக் சுப்ராஜ் படம், அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் நல்லா இருந்தால் மக்கள் கொண்டாட போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, தவறு கிடையாது. அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் சூர்யாவோட படங்கள் மட்டும் சொல்லாமல் இன்னுமே வந்து ஓடாத படங்களுக்கெல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுக்குறாங்க, ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இதையுமே தாக்கியிருக்காங்க. இல்லை, சில படங்களுக்கு செய்கிறாங்க, அது மாற்று கருத்துக்கிட்டேன். சில இன்ஃப்ளூயன்சரை வச்சுட்டு படம் வந்து குப்பை படமாக இருக்கும். இந்த படம்லாம் இந்த படத்துக்கு என்னையா குறைச்சல், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா, இன்னும் உட்காந்து டிவிலையும் யூடியூப்லேயும் அதெல்லாம் ஆத்தாத்திட்டு இருப்பாங்க. அது சில இன்ஃப்ளூயன்சர் காசை வாங்கிட்டு பண்ணுறாங்க. பட் அதனால் படம் ஓடுமானா ஓடாது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2-3 படங்கள் பெரிய படங்களுக்கு அவங்க இல்லாத பணம் கிடையாது. அவங்கள இன்ஃப்ளூயன்சரை வச்சு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள வச்சு நிறையா தான் பண்ணாங்க. படம் ஓடலையே, ரிசல்ட் ஒன்றும் இல்லையே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 இதுதான், ஒரு பிம்பம் தான் ஒழிய இதனால் வந்து ரிசல்ட் வராது, கலெக்ஷன் ஆகாது, படம் ஓடாது. இதை வச்சு 2 நாள் 3 நாள் படத்தை தள்ளி விடலாம், ரிலீஸ் ஆக படத்தை வந்து ஓட்டி விடுறதுக்கு பண்ணலாம். பட்டு ஒட்டுமொத்தமாக படத்தை வந்து போட்ட காசு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் கை கொடுக்காது. அவங்க ஒரு ஆதங்கத்தில் தன்னுடைய கணவர் நடித்த படம் போலங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாங்க. பட்டு எல்லா படத்துக்கும் அது பொருந்ததில்லை. இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்தோன்னா படங்கள் ஒரு சைடு இருந்தாலுமே நடிக்கிற நடிகர்களுக்கு இப்போ அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கராட்டே ஹுசைனி அவர் வந்து பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவரோட கடைசி ஆசையாக வந்து ஒரு 2 கோரிக்கை வந்து விஜய் அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் வந்து வச்சுருக்காரு. அந்த கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதை காட்டிலும் முக்கியமான ஒரு கோரிக்கை, தன்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும்னு கேட்டிருக்காரு. அதை விட்டுட்டிங்களா? அதான் அவருடைய கடைசி ஆசையை சொல்கிறார் அவர். என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஆர்ச்சரியிலையும் இந்த கராட்டேலையும் வந்து ஒலிம்பிக்கில் வாங்கணும் மெடலு, அதுதான் நான் செய்கிற விஷயமா இருக்கும். நான் இறந்து போனால் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நான் பின்னாடி நிற்பேன் அப்படின்றாரு. கராத்தே ஹுசைனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பான நபர். தன்னுடைய பிளட் எடுத்து அதிலே சிலை செஞ்சவர், அதுக்கே லெட்டர் எழுதினவர், அப்புறம் சிலுவையில் தண்ணியை அரைஞ்சிக்கிட்டவர், இந்த மாதிரி பல சாகசங்கள் செஞ்சவர். அவருக்கு இப்படி ஒரு வந்திருக்குங்கிறது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். எப்போயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிங்கும் போது இது வந்து அந்த 2 கோரிக்கைங்கிறது ஒரு ஆக்டராக வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். சினிமாவில் கொஞ்ச நாள் இருந்தார், சில படங்கள் பண்ணார்.
ஒரு ஆக்டராக அந்த கோரிக்கை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேத்துக்கும் வந்து இவர் தான் கராட்டே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னுமே சொல்லியிருந்தார். பவன் கல்யாண் அவர்களுக்குமே வந்து இவர் தான் கற்றுக் கொடுத்தோம். இப்போ அவரோட அந்த கராட்டே சொல்லி கொடுத்த இடத்த வந்து விற்க போகிறதாவும் அந்த இடத்த பவன் கல்யாண் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது வந்து அந்த இடத்த வாங்கி அதை வந்து ஒரு இது மாதிரி பண்ணுங்கிறார். அந்த ஆர்ச்சரி கராத்தையெல்லாம் பண்ணுற ஒரு ஸ்கூல் மாதிரியே நீங்கள் நடத்துங்க அப்படின்னாரு. அன்னைக்கு இருந்த பவன் கல்யாண் வேறு, இன்றைக்கி இருந்த பவன் கல்யாண் வேறு. இன்றைக்கி வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்ல போனால் மறந்தே போயிருப்பார். இன்றைக்கி உள்ளது அவருக்கு ஒரு கராத்தே கிளாஸில் நடத்திருக்கிறதுக்காக அவர் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இடத்த வாங்கி அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி விஜய்க்கும் இன்றைக்கி அவரும் சினிமாவை தாண்டி அரசியல் கட்சிகள்லாம் போயிட்டார். அன்றைக்கி 2 பேருமே அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இருந்தாலும் இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த மாதிரி நடிகர்கள் ஆல்ரெடி இருக்கப்போ நல்லா இருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லாம போகிறப்ப யாருமே பெரிய ஆக்டர்ஸ் போய் பார்க்க மாட்டாங்களே. இல்லை, அது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. சினிமாங்கிறதுனால அவங்க வெளியே தெரியுது. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாருன்னா அவரை போய் யாராவது பார்க்குறாங்களா? அது மாதிரி தான் சினிமாவும். சினிமா நடிகர்கள் உடம்பு சரியில்லாமல் போனால் அது செய்தி ஆகுது. காமனாக இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் போனால் அது செய்தி ஆகாது. அப்படிங்கும் போது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஒரு குறுகிய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மட்டும்தான் போய் பார்க்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அது சினிமாங்கிறதுனால நமக்கு வெளிச்சத்துக்கு தெரியுது, வெளியே தெரியுது, அவ்வளோதான். சார், இன்னொரு நியூஸ் வந்து இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வரப்போது அதுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு. இப்போ அடுத்ததாக தனுஷ் அவர்கள் வந்து அஜித் வச்சு படம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இல்லை, இது ஏறக்குறைய ஒரு ஃபேக்கான நியூஸ் இது. ஏன்னா எப்பயோ ஒரு முறை அஜித்தை ஒரு ட்ராவலில் பார்த்துருக்குறாரு. அப்புறம் படம் பண்ணுவோம் சார்னு கேட்டிருக்கிறாரு. ஓகே பண்ணுவோம். அது ஒரு கட்டாசி ஒரு நடிகர் இன்னொரு நடிகர்கிட்ட என்ற ஒரு கதருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னா பண்ணுவோன்னு சொல்கிறதான வாடிக்கை. அதுக்கு பிறகு எந்த விதமான லைனப்புமே இல்லை. அதுக்கு பிறகு இன்றைக்கி 2026 கடைசி வரைக்கும் தனுஷினுடைய டேட்டு பிஸியாக இருக்குது. ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழில் 2 படம் கமிட் பண்ணி வச்சுருக்கிறாரு, தெலுங்கு படம் பண்ணுறாரு, ஒரு ஹாலிவுட் படமும் ஒன்று நடிச்சிட்ருக்காரு. அப்படிங்கும்போது இந்த லைனப்பில் அவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு உட்கார்றதுக்கு சாத்தியமே இல்லை. 2வது அஜித்துமே வந்து இப்போ வேறு வேறு படங்கள் பண்ணுறதுக்கு கமிட் பண்ண உட்காந்துருக்காரு. அவரும் இந்த வருஷம் எண்டில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அக்டோபர் நவம்பரில் அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதுக்கு என்ன பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதாவது குட் பேட் அக்லியும் இட்லி கடையும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. இப்போ சண்டை இருக்கா இல்லையா? அந்த சண்டையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக யாரோ கிளப்பி விட்ட ஒரு விஷயந்தான். பட் அவர் எப்போயோ ஒரு முறை பேசியிருக்கிறாங்க. அதுக்கே இப்போ சொல்லணும். அப்படிங்கும்போது இந்த சண்டையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட விஷயம். ஃப்யூச்சரில் வேணால் சேர்ந்து பண்ணலாம். அது எப்போங்கிறது தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அது இல்லவே இல்லை. ஃப்யூச்சரில் படம் பண்ணால் எந்த மாதிரி படமாக சார் இருக்கும்? ஏன்னா தனுஷோட டைரக்ஷன், அஜித்தோட இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் இதெல்லாம் இப்போ சாத்தியமே கிடையாது. 2 பேருமே பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் வாய்ப்பே இப்போதைக்கு இல்லை. இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான், அவ்வளோதான். இப்போ அஜித் அவர்கள் அடுத்த படம் பண்ண போகிறான்னு சொன்னீங்க. அதோட டேரக்டர் யாராக இருப்பாங்க? என்ன மாதிரி படம்? ரெட் ஜெயண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் அதை ஃபைனல் பண்ணுறதாக தான் சொல்கிறாங்க. ஏறக்குறைய அதான் இருக்கும். என்ன மாதிரி படமா சார் இருக்கும்? இல்லை, அது ஒன்றும் என்னன்னு தெரியல, டீட்டெயில் தெரியல. இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்போது ஆரம்பிச்சிடுவாங்க இந்த வருஷம். ஆமாம், இந்த வருஷம் 2 படம். அதாவது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு படம் பண்ணுறாரு. மீண்டும் ஆதிக் அண்ட் அஜித் வந்து கன்ஃபார்மாக ஒரு படம் பண்ணுறாங்க. அது அடுத்த படமாக பண்ணுறாங்க. இப்போ இமீடியட்டாக பண்ணுற படம் விஷ்ணுவர்தன் படம் தான் பண்ணுறாரு. தேங்க்யூ. தேங்க்யூ.